வணக்கம். ஜிஎஸ்டியின் தமிழுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ஜிஎஸ்டி போர்ட்டல்ல வந்திருக்க ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு புது அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம். சரி, வாங்க நேர விஷயத்துக்குள்ள போயிடலாம். இப்போ மார்ச் 16, 2024 இருந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டிஆர் 3B ஃபைல் பண்ணும்போது டாக்ஸ் லயபிலிட்டி பிரேக்அப் ஆஸ் அப்ளிகபிள் அப்படின்னு ஒரு புது கன்ஃபர்மேஷன் ஸ்டெப் வந்திருக்கு. இது இப்போ கட்டாயம். அப்போ இது என்னது? இதை நாம எப்படி ஹேண்டில் பண்ணணும்? வாங்க டீட்டெயிலா பார்க்கலாம். ஏன் திடீர்னு இந்த மாற்றம்? எதுக்காக இதை கொண்டு வந்தாங்க? இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் நம்ம சிஜிஎஸ்டி சட்டத்துல இருக்கிற செக்ஷன் 50 தான். அப்போ அந்த செக்ஷன் 5 என்ன சொல்லுது? ரொம்ப சிம்பிள். ஒரு மாசத்தோட வரிய நீங்க அந்த மாசத்துல கட்டாம அடுத்த மாசமோ இல்ல அதுக்கப்புறமோ தாமதமா கட்டினீங்கன்னா அந்த லேட் பேமெண்ட்டுக்கு நீங்க வட்டி கட்டணும். இதுதான் பேசிக் ரூல். இன்னும் தெளிவா புரியணும்னா வாங்க ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாம். இப்ப வச்சுக்கோங்க, நீங்க ஜனவரி மாசம் ஒரு சப்ளை பண்றீங்க. ஆனா அந்த ஜான்வரி சப்ளைக்கு கட்ட வேண்டிய வரிய நீங்க ஜான்வரி மாசமே கட்டாம அடுத்த மாசம், அதாவது பிப்ரவரி மாசம் ஜிஎஸ்டிஆர் 3Bல ரிப்போர்ட் பண்ணி வரி கட்டுறீங்க. இப்படி நீங்க ஒரு மாசம் தாமதமா வரி கட்டுறதுனால அந்த தாமதமான காலத்துக்கு நீங்க வட்டி கட்டியே ஆகணும். பாருங்க, இந்த வட்டியை சரியா ட்ராக் பண்ணி கணக்கிட்டு வசூலிக்கிறதுக்கு தான் இந்த புது சிஸ்டமே இப்போ வந்திருக்கு. அப்போ இந்த ரூலை அமல்படுத்துறதுக்கு போர்ட்டல்ல இப்போ என்னதான் புதுசா பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாமா? February 2024 டாக்ஸ் பீரியட்லேருந்து ஜிஎஸ்டி போர்ட்டல் ஒரு வேலையை ஆட்டோமேட்டிக்கா செய்ய ஆரம்பிச்சிருக்கு. அதாவது இந்த புது சிஸ்டம் என்ன பண்ணும்னா, உங்க ஜிஎஸ்டிஆர் 1 டேட்டா, உங்க ஐஎஃப்எஃப் அதாவது இன்வாய்ஸ் ஃபர்னிஷிங் ஃபெசிலிட்டி டேட்டா, அப்புறம் உங்க இன்வாய்ஸ் போட்டிருக்கிற தேதிகள், இது எல்லாத்தையும் வச்சு போன மாசத்தோட சப்ளை டீட்டெயில்ஸை அதுவே ஆட்டோமேட்டிக்கா எடுத்து, அதாவது ஆட்டோ பாப்புலேட் பண்ணிடும். இதனால என்ன ஆகும்? நீங்க எந்த சப்ளைக்கு லேட்டா டாக்ஸ் கட்டுறீங்கன்னு சிஸ்டம் ஈஸியா கண்டுபிடிச்சிடும். சரி, இதெல்லாம் ஓகே. ஒரு டாக்ஸ் பேயரா இப்போ நீங்க என்ன செய்யணும்? உங்களுக்கான ஆக்ஷன் பிளான் என்ன? வாங்க பார்க்கலாம். இனிமே நீங்க ஜிஎஸ்டிஆர் 3B ஃபைல் பண்ணும்போது முதல்ல வழக்கம் போல உங்க டாக்ஸ் லயபிலிட்டியை ஆஃப்செட் பண்ணிடுங்க. அடுத்து பேமெண்ட் பேஜ்க்கு போங்க. அங்க பாத்தீங்கன்னா டாக்ஸ் லயபிலிட்டி பிரேக்அப் ஆஸ் அப்ளிகபிள்னு ஒரு புது டேப் இருக்கும். அதை ஓபன் பண்ணுங்க. சிஸ்டம் அதுல சில விவரங்களை ஆட்டோமேட்டிக்கா காட்டும். அதை ஒரு தடவை செக் பண்ணிட்டு சேவ் பட்டனை கிளிக் பண்ணணும். இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஒருவேளை சிஸ்டம் காட்டுற அந்த ஆட்டோ பாப்புலேட் ஆன விவரங்கள்ல ஏதாவது தப்பு இருந்தா நீங்க கவலைப்பட வேண்டாம். சேவ் பண்றதுக்கு முன்னாடி அதை உங்களால எடிட் பண்ண முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க இந்த டாக்ஸ் லைபிலிட்டி பிரேக்கப் டீடைல்ஸை சேவ் பண்ணதுக்கு அப்புறமா தான் இவிசி யூஸ் பண்ணியும் இல்ல உங்க டிஎஸ்சி அதாவது டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட் வச்சும் ஜிஎஸ்டிஆர் 3B ரிட்டர்னையே ஃபைல் பண்ண முடியும். ஒன்றை மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க, இந்த ஸ்டெப்பை செய்யாம உங்களால ரிட்டர்ன் ஃபைலிங்கை முடிக்கவே முடியாது. இது இப்போ கட்டாயம். இந்த புது அப்டேட்ல ஒரு சின்ன டெம்பரரி பிரச்சனை இருக்கு. இப்போ நிறைய டாக்ஸ் பேயர்ஸ் இதை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன பிரச்சனை? அதுக்கு என்ன தீர்வு? வாங்க பார்க்கலாம். இப்போ எல்லாருக்கும் வர்ற ஒரு காமன் கேள்வி என்னன்னா, எனக்கு போன மாசத்து சப்ளை எல்லாம் எதுவும் இல்ல, நான் கரெக்டா தான் ஃபைல் பண்றேன், அப்ப நானும் இந்த ஸ்டெப்பை செய்யணுமா அப்படிங்கிறது தான். எதுக்கு பதில் ஆமாங்க. இப்போதைக்கு நீங்க இந்த ஸ்டெப்பை செஞ்சுதான் ஆகணும். இது ஒரு தற்போதைய சிஸ்டம் பிழை காரணமா தான். உங்களுக்கு பழைய சப்ளை எதுவும் இல்லைனாலும் நீங்க இந்த கன்ஃபர்மேஷனை செஞ்சே ஆகணும். நல்ல விஷயம் என்னன்னா, ஜிஎஸ்டிஎன் அதாவது நம்ம குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் நெட்வொர்க் இந்த பிரச்சனையை கவனிச்சிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் இதுக்கு ஒரு தீர்வு வந்துடும்னு சொல்லியிருக்காங்க. சரி, அந்த பிரச்சனை சரியாற வரைக்கும் நாம என்ன பண்றது? ரொம்ப சிம்பிள். நீங்க ஜிஎஸ்டிஆர் 3B ஃபைல் பண்ணும்போது அந்த டாக்ஸ் லயபிலிட்டி பிரேக்அப் டேபை சும்மா ஓபன் பண்ணுங்க. எந்த மாற்றமும் செய்யாதீங்க. அப்படியே சேவ் பட்டனை கிளிக் பண்ணா போதும், உங்க ரிட்டர்ன் ஃபைலிங்கை நீங்க தொடரலாம். நல்லா கேட்டுக்கோங்க. நம்பர் 1, பிப்ரவரி 2024 டாக்ஸ் லயபிலிட்டி பிரேக்அப் டீடைல்ஸ் ஆட்டோ பாப்புலேட் ஆகுது. நம்பர் 2, ஜிஎஸ்டிஆர் 3B ஃபைல் பண்ணணும்னா நீங்க கட்டாயமா அந்த டேபை திறந்து சேவ் செஞ்சே ஆகணும். நம்பர் 3, உங்களுக்கு பழைய லயபிலிட்டி எதுவும் இல்லைனாலும் சரி, இப்போதைக்கு நீங்க இந்த ஸ்டெப்பை செஞ்சு சேவ் பண்ணி தான் ஆகணும். கடைசியா போர்ட்டல்ல இருக்கிற இந்த சின்ன டெக்னிக்கல் பிரச்சனை சரியாற வரைக்கும் நாம இப்ப பார்த்த இந்த வழியை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இந்த விளக்கம் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருந்திருக்கும்னு நம்புறேன். இது மாதிரி ஜிஎஸ்டி சம்பந்தப்பட்ட எல்லா அப்டேட்ஸையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம ஜிஎஸ்டி இன் தமிழ் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.